என்று பொன்னாடை வேறு போர்த்தி எடுத்த படமாக்கும். ரிங் ரிங் இன்டர்காம்ல என் செக்ரட்டரி அழைக்கிறா. எஸ் சார், பார்த்திபன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட மகனும் கூட வந்திருக்கார். ஏதோ உங்க கிளாஸ்மேட் என்கிறாரு. மே ஐ சென்ட் ஹிம் இன்? எஸ் எஸ், சென்ட் ஹிம் இன். பார்த்திபனை எப்படி மறக்க முடியும்? என்னோட கூட 1ஆம் கிளாஸிலிருந்து படிச்சவனாயிற்றே. வகுப்பில முதலாம் ஆள் என்றால் பார்த்திபன் தான். வருடாந்த ஸ்கூல் பரிசளிப்பு விழாவில மேடை ஏறினா எல்லா பாடங்களுக்குமான சர்டிபிகேட்டுகளையும் ஒரு கட்டு புத்தகங்களையும் வாங்கினுதான் மேடைய விட்டே இறங்குவானா பார்த்துக்கங்களேன். என் ஆபீஸ் கதவு திறந்து வழிவிட நடுத்தர வயது நிரம்பிய பார்த்திபனும் அவர் மகன் என்று மதிக்கத்தக்க வாலிபனும் உள்ளே நுழைகின்றனர். அட வாப்பா பார்த்தி, என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்கத்தான் வந்தன் செல்வராஜன். இது என்னோட மகன். என்னப்பா உங்களை எங்களன்னு? பெரிய மரியாதை. சும்மா ராஜன்னு சொல்லிட்டா நான் என்ன கோச்சிக்குவா போறேன்? இரு இரு. ஆமா, என்னப்பா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லு பார்த்தி. ஆமா ராஜன், இவன்தான் என்னோட மூத்த மகன் செந்தில். இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச கையோட எத்தனையோ வேலைகளுக்கு அப்ளை பண்ணியாச்சு. ஒன்னும் சரி வர்ற மாதிரி தெரியல. அதான் உன்னோட கம்பெனியில ஏதாச்சும். அட, நம்ம பையனுக்கு உதவாட்டி நான் என்ன மனுஷன்? ஏன் தம்பி, ஒரு சூப்பர்வைசரா சேர்ந்து வேலை செய்ய சம்மதமா? புது ப்ராஜெக்ட், ஊரோட வேலை. ஆமா சார், சம்மதம் சார். சரி தம்பி செந்தில், வேலை என்ன வந்தாச்சு? ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கணுமோ இல்லையோ? ஒரே கேள்வி, நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். சரியா? சொல்லுங்க சார். இதுதான் கேள்வி. 9 7ஆல பெருக்குனா என்ன வரும்? 9 டைம்ஸ் 7 எவ்வளவு? 9 டைம்ஸ் 7 76 சார். பார்த்தி, பையனை வர்ற மாசம் 1ஆம் தேதி இருந்து வேலைக்கு வரச் சொல்லு.